ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட். எப்படி இந்த ஈஸியான மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம earn பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த மெத்தட் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. உங்களுக்கு அதே மாதிரி எந்த ஒரு டைப்பிங் ஸ்கில்லும் இருக்கணும்ட்டும் அவசியம் இல்லை. நீங்க பண்ண போறது ஒரே ஒரு வேலை தான். இதுக்கான அமௌண்ட்டை நீங்க இனிமேல் ஃபியூச்சர்ல எந்த வேலையும் செய்யாமலும் earn பண்ணலாம். ஸோ நீங்க இன்னைக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ண போறீங்க. இதுக்கப்புறமா நீங்க அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மெத்தட் 100% ஃப்ரீ. இதுக்கு நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் போட தேவையில்லை. நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் ஓகே, இந்தியாவில இருந்தாலும் ஓகே, யூஎஸ்ல இருந்தாலும் ஓகே, எங்க இருந்து வேணும்னாச்சும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண முடியும். இந்த மெத்தடை எப்படி யூஸ் பண்றதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இந்த வீடியோல சொல்றேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நான் போனஸ் டிப்பும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே நீங்க ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெத்தடை உங்களால ப்ராப்பரா யூஸ் பண்ணி earn பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த மெத்தட்ல நம்ம சைன் அப் பண்ண போற ப்ராசஸும் அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. கொஞ்சம் கிரிட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ் நிறைஞ்சதா இருக்கும். அதனால எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல நாம யூஸ் பண்ண போற வெப்சைட் creativelive.com. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். டைரக்டா நீங்க அங்கேயே கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டை அக்சஸ் பண்ண முடியும். இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க வந்த உடனே இங்க மேல பாத்தீங்கன்னா கிளாஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட்ல ஆல் கிளாஸஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்க போட்டோ அண்ட் வீடியோஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஆல் போட்டோகிராஃபி கிளாஸஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் போட்டோகிராஃபி, இது எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் தான். இந்த வெப்சைட்ல இருக்கிற கோர்சஸ் எல்லாமே இப்போ ஹியூஜ் டிஸ்கவுண்ட்ல அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இந்த குவாரண்டைன் பீரியட்ல வெளியில யாரும் போக முடியாத நிலைமையில எல்லாமே ஆன்லைன்லயே ஆக்சஸ் பண்ணி ஆன்லைன்லயே லேர்ன் பண்ணணும், ஆன்லைன்லயே earn பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் அவங்க டிஸ்கவுண்ட், ஹியூஜ் டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி இந்த கோர்ஸ் $199 அவங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை $139 கொடுக்குறாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா $99 இருந்து $69. ஸோ எல்லாமே இது பாத்தீங்கன்னா $99 இருந்து $19, ஆல்மோஸ்ட் 80% டிஸ்கவுண்ட்ல இந்த கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே எக்ஸ்பர்ட், இந்த ஃபீல்டுல எக்ஸ்பர்ட்டா இருக்கவங்களால எடுக்கிற கோர்ஸ். அதனால இது எல்லாமே பக்காவா அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்சஸ் நிறைய பேர் யூட்டிலைஸும் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும். 447 ரிவ்யூஸ், 264 ரிவ்யூஸ். ஆல்மோஸ்ட் இந்த கிளாஸ் அட்டன் பண்றவங்க எல்லாருமே ரிவ்யூஸ் போட மாட்டாங்க. அரௌண்ட் ஒரு 50 to 60% தான் போடுவாங்க. ஸோ 264 பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் இது மினிமம் 400% இதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு அர்த்தம். ஸோ எல்லாமே இந்த கோர்ஸை யூட்டிலைஸ் பண்றாங்க. அதனால இதை நம்மளுக்கு செல் பண்றதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எப்படி செல் பண்ணணும், என்ன ஃப்ரீ டிராபிக் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, இப்போ இந்த வெப்சைட் என்ன அப்படின்றத பத்தி நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி, இந்த கோர்ஸ் யூஸ் பண்ணி நாம எப்படி earn பண்ண போறோம்? இது எல்லாமே $29, $139 இருக்கு. இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோமா அப்படின்னா இல்ல. நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஃப்ரீ மெத்தட் தான் யூஸ் பண்ணி நம்ம earn பண்ண போறோம். எப்படி earn பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே பாட்டம்ல வந்தீங்க அப்படின்னா இங்க பிகம் அண்ட் அஃபிலியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அஃபிலியேட் ஸ்கிரீன் சைன் அப் ப்ராசஸ்க்கு எடுத்துட்டு போகும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கோர்சஸ நாம மத்தவங்களுக்கு ப்ரமோட் பண்ணி அவங்க அந்த கோர்ஸை அக்சஸ் பண்ணாங்க, பை பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 30% கமிஷன் இமீடியட்டா கிரெடிட் பண்ணிடுறாங்க. 30% கமிஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள், நாம அங்க பார்த்த ஒரு கோர்ஸோட பிரைஸ் $139. இதுல 30% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு $41. ஸோ ஒருத்தர் அந்த கோர்ஸை பை பண்ணாரு அப்படின்னா இமீடியட்டா உங்களுக்கு $40 அவங்க கிரெடிட் பண்ண போறாங்க. ஸோ அவர் மட்டும் இல்ல, அவரை மாதிரி இன்னும் 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் உங்களுக்கு $410 வரும். ஓகேங்களா? இதை நாம பண்றதுக்கு, சைன் அப் பண்றதுக்கு, இந்த அஃபிலியேட்டை சைன் அப் பண்றதுக்கு எதனா ஃபீஸ் இருக்கான்னு கேட்டா இது அப்படி கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ
நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணாம இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணலாம். நான் யூஎஸ்ல இல்ல, இந்தியால இருக்கேன், அமெரிக்கால இல்ல ஆஸ்திரேலியால இருக்கேன், எங்க இருந்தாலும் நீங்க யூஎஸ் தவிர்த்து வெளியில எங்க இருந்தாலும் கூட உங்களால இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். நீங்க ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வித்ட்ரா பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க கமிஷனை மினிமம் $50 இருந்துச்சுன்னா போதும், நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம பார்த்த மாதிரி ஒரு சேல் பண்ணாலுமே $40 வந்துடும். ஸோ மினிமம் டூ சேல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு $50ன்றது ஈஸியா வந்துடும். இந்த $50 நீங்க இமிடியேட்டா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இதுல இன்னும் ஒரு அமேசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க யூஸ் பண்ற குக்கி பாலிசி. குக்கி பாலிசினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம ஒருத்தர்கிட்ட இந்த வீடியோ கோர்ஸை பத்தி நம்ம ப்ரமோட் பண்றோம். அவரும் இந்த கோர்ஸ் போய் பாக்குறாரு, வெப்சைட்ல பாக்குறாரு, பார்த்துட்டு வாங்கலாமா வேணாமான்ட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே யாரும் வாங்க மாட்டாங்க, வாங்கலாமா வேணாமான்ட்டு யோசிப்பாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க. பார்த்துட்டு ஒரு 1 வீக் கழிச்சு சரி ஓகே இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு உங்க லிங்க் கிளிக் பண்ணாம அவங்க டைரக்டா இந்த வெப்சைட்டுக்கு போய் வாங்கினாலுமே கூட 30 நாளைக்குள்ள அவங்க இதை பண்ணாங்க அப்படின்னா ஸ்டில் யூ வில் ஏர்ன் கமிஷன். ஸோ அதுக்கும் நம்மளுக்கு கமிஷன் வரப்போகுது. ஸோ நம்ம சொன்ன அன்னைக்கே அவங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டு அப்பவே வாங்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்த 30 நாள்ல அவங்க எப்ப வாங்கினாலுமே அந்த அமௌண்ட் நம்மளுக்கு கமிஷனா கிரெடிட் ஆக போகுது. இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் இன்னும் என்ன சூப்பர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் ப்ரமோட் பண்ண ப்ராடக்ட் கோர்ஸ அவங்க வாங்கல, இன்னொரு கோர்ஸ வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கும் எனக்கு கமிஷன் கிடைக்குமா அப்படின்னா எஸ், உங்களுக்கு அதுக்கும் கமிஷன் கிடைக்க போகுது. நீங்க ரெக்கமெண்ட் பண்ண கோர்ஸ் இல்லாம வேற எந்த கோர்ஸ் வாங்கினாலும் இல்ல 2-3 கோர்ஸ் சேர்த்து வாங்கினாலும் அந்த டோட்டல் அமௌண்ட்ல தான் உங்களுக்கு 30% கமிஷன் கொடுக்க போறாங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்னமோ ஒரு ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ண வேண்டியதுதான், ஒரு தடவை பண்ண வேண்டியதுதான். அடுத்த 30 நாளைக்கு நீங்க எந்த வேலை செய்யலைனாலும் அவங்க வாங்கினாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கமிஷன் வரப்போகுது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சைன் அப் ப்ராசஸ் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த வெப்சைட்டோட பாட்டம்ல இருந்த பிகம் அண்ட் அஃபிலியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே சைன் அப் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம். நீங்க சைன் அப் கிளிக் பண்ணுங்க. இதுல மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. 5 ஸ்டெப் இருக்கு. இந்த 5 ஸ்டெப்பையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க ஒரு அஃபிலியேட் ஆக முடியும். ஸோ ஒரு ஸ்டெப்பையுமே மறக்காம ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. ஏன்னா ஒரு ஸ்டெப்லயுமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களோட யூசர் நேம் கொடுத்துக்கோங்க, உங்க பாஸ்வேர்டு கொடுங்க. அதே பாஸ்வேர்டை இங்கேயும் கொடுங்க, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் செக்ஷன்லையும் கொடுத்துட்டு கண்ட்ரி மறக்காம இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்தியான்னு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. ஸ்டெப் 1 முடிஞ்சதும் ஸ்டெப் 2ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் ஃபில் பண்ண சொல்லி கேட்கும். உங்களுக்கு வெப்சைட் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். இதை விட்டுட்டு நெக்ஸ்ட் செக்ஷன் வாங்க. யுவர் வெப்சைட் இஸ் ரிட்டன் இன் வாட் லாங்குவேஜ், இது இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க எல்லாமே நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் ஆன் டு ஸ்டெப் 3 கொடுங்க. ஸ்டெப் 3 வந்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 3ல ஒரே ஒரு ப்ராசஸ் தான், இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு டு ஸ்டெப் 4 கொடுத்து ஸ்டெப் 4 வந்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய செக் எந்த பேருக்கு பே பண்ணணும் அப்படின்றதுனால உங்களோட நேமே இங்க கொடுத்துக்கோங்க. கான்டாக்ட் ஃபோன் நம்பர், அட்ரஸ், சிட்டி, உங்களோட ஸ்டேட்டு, போஸ்டல் கோடு, கண்ட்ரி, பின் நம்பர், ஏதோ ஒரு ஃபோன் நம்பர் பின் நம்பர் கொடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன், நான் சொல்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷனையே இங்க டைப் பண்ணுங்க. இப்போ நான் இங்க டைப் பண்ணியிருக்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காம டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ரமோட் பண்ண போற கோர்சஸ் எல்லாமே போட்டோகிராஃபி ரிலேட்டட். அதனால இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அஃபிலியேட் அக்கௌண்ட் ஈஸியா அப்ரூவல் ஆயிடும். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன் ஃபில் பண்ணதும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இங்க மை சைட் இஸ் நாட் அன் இன்சென்டிவ் ப்ரோக்ராம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க ஐ டோன்ட் ஓன் த டொமைன் இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு மூவ் ஆன் டு ஸ்டெப் 5 கொடுங்க. ஓகே, ஸ்டெப் 5 ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கிறோம். இங்கேயும் அதே மாதிரி ஓகே கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா 5th ஸ்டேஜ் நீங்க ஸ்டெப் மூவ் ஆன் டு ஸ்டெப் 5 கொடுத்தீங்க அப்படின்னா 5th ஸ்டேஜ்ல இப்படிதான் உங்களுக்கு இருக்கும். 5th ஸ்டேஜ் பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க செலக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். as we have said already, right?
$50 மினிமம் இருந்தால் தான் உங்களால் பேமெண்ட் ரிசீவ் பண்ண முடியும். அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் ஆர் மேட் ஆன் 20th of every month. ஓகே ஃபைன். இங்கே சூஸ் லேட்டர் கொடுத்துருக்குங்க, நம்ம அப்புறமா செலக்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் சைன் அப் கொடுத்துருங்க. கம்ப்ளீட் சைன் அப் கொடுத்ததுமே உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் வரும். ரெண்டுத்தையுமே கிளிக் பண்ணி கம்ப்ளீட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சைன் அப் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் அமைச்சிருப்பாங்க. அந்த மெயில் ஐடியில இருக்க மெயிலை ஓபன் பண்ணி அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட சைன் அப் ப்ராசஸ் 100% கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு மெயில் வரல அப்படின்னா ரீசன்ட் கன்ஃபர்மேஷன் இமெயில் கொடுத்துக்கோங்க. மறக்காம உங்க ஸ்பேம் ஃபோல்டர்ல இருக்கா மெயில் அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நம்மளுடைய சைன் அப் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நாம யூஸ் பண்ண போற வெப்சைட் இதுதாங்க. ட்விட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரமோட் பண்ண போறோம், ஃப்ரீ டிராபிக் எடுத்துட்டு வர போறோம். ஓகேங்களா? உங்களுக்கு ட்விட்டர் அக்கௌண்ட் ஆல்ரெடி இல்லை அப்படின்னா மேல சைன் அப்னு ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணி உங்களோட நேம், ஃபோன், அப்புறம் உங்களோட மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து ஈஸியாவே ட்விட்டர் அக்கௌண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்விட்டர் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்துட்டு how to use Adobe Photoshop அப்படின்னு சொல்லி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ரீசன்ட் ட்வீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அட்லீஸ்ட் ஐ லேர்ன் ஹவு டு யூஸ் Adobe Photoshop. இவங்க என்ன சொல்றாங்கன்னா அட்லீஸ்ட் நான் எப்படி Adobe Photoshop யூஸ் பண்றது அப்படின்றதுக்காகனாச்சும் லேர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க இந்த கோர்ஸ் லேர்ன் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் ரெடியா இருக்காங்க. இந்த டைம்ல நாம அவங்களுக்கு இந்த கோர்ஸை ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னா 99% அவங்க இந்த கோர்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்கு போய் நான் ட்வீட் பண்ண போறேன். என்னன்னு ட்வீட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த மாதிரி டைப் பண்ணி இவங்களுக்கு நம்ம ட்வீட் பண்ணோம் அப்படின்னா அவங்க இந்த கோர்ஸை அட்டென்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அவங்க அந்த கோர்ஸை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இப்போ வாங்கல அப்படின்னாலும் இன்னும் 30 நாளைக்குள்ள அவங்க அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு கமிஷன் வரப்போகுது. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு ட்வீட் பண்ணி ரிப்ளை கொடுத்துட்டு கீழே போனீங்கன்னா அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி போட்டுருப்பாங்க. how to use Adobe இங்க பாருங்க. So I learned how to use Adobe Photoshop and Premiere Pro. ஸோ இவங்க ஆல்ரெடி Adobe Photoshop கத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வேற எதனா கோர்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா அவங்க இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்வீட் இருக்கு. இங்க பாருங்க, I used Picard but I should really learn how to use Adobe Photoshop. ஸோ இவங்களும் Photoshop யூஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. நீங்க இவங்களுக்கும் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி 1 ஹவருக்கே பாத்தீங்க அப்படின்னா 1 டேலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் 10 to 20 ட்வீட்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ட்வீட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது நீங்க 20 to 30 பீப்புளுக்கு இந்த கோர்ஸை நீங்க ஆஃபர் பண்ண முடியும். அந்த 30ல 10% பாத்தீங்கன்னா கூட மினிமம் 3 to 4% அந்த கோர்ஸ் ஆக்சஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்லேயே நான் சைன் அப் ப்ராசஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி ஸ்டெப் 3ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் கொடுக்கணுன்ற மாதிரி டீட்டெயில் கேட்டுருந்துச்சு. உங்ககிட்ட வெப்சைட் இருந்துச்சுன்னா நீங்க கொடுக்கலாம். வெப்சைட் இல்லாத பட்சத்துல நீங்க ஒரு யூடியூப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த யூடியூபோட உங்களோட சேனல் URL கொடுத்தீங்கன்னா கூட போதும். அவங்க உங்களோட அஃபிலியேட் ப்ராசஸை சைன் அப் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, டேக் கேர்.